நீளம், அகலம், உயரம் ஆகியன 5 சென்டிமீட்டர் வீதம் ஒரு மரச்சதுரமுகியிலிருந்து நீளம், அகலம், உயரம் ஆகியன 1 சென்டிமீட்டர் வீதமுள்ள எத்தனை சதுரமுகிகளை வெட்டலாம்? ஸோ கேள்வி என்னன்னு பாருங்க. ஒரு சதுரமுகி இருக்கான். ஓகே, இந்த சதுரமுகி வந்து நீளம், அகலம், உயரம் எல்லாமே என்னவாம்? 5 சென்டிமீட்டராம். இப்போ இந்த சதுரமுகியில இருந்து நீளம், அகலம், உயரம் எல்லாம் ஒவ்வொரு சென்டிமீட்டர் வீதம் இருக்கக்கூடிய எத்தனை சதுரமுகியை வெட்டலாம்ங்கிறது தான் கேள்வி. ஓகே, இப்போ பாருங்க, இந்த நீளத்தில் எத்தனை வெட்டலாம்? 5 வெட்ட முடியும். ஓகே, 1 2 3 4 5. அகலத்தில் எத்தனை வெட்ட முடியும்? அதே போல் 5 வெட்ட முடியும். உயரத்தில் வந்து 5 வெட்ட முடியும். ஓகே, 1 2 3 4 5. அப்போது 5 5ன்னுச்சுன்னா ஒரு உயரத்தை வந்து 1 சென்டிமீட்டர் இதில் எடுத்தோன்னு சொன்னால் 25 வெட்ட முடியும். நீளத்தில் 5 அகலத்தில் 5ன்னு சொல்லி 25 சதுரமுகிகளை வெட்ட முடியும். அப்படி பார்த்தா இன்னும் மிகுதியாக வந்து 4 இருக்குது. ஓகே, 4 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ 4 சென்டிமீட்டரில் ஒவ்வொரு சென்டிமீட்டர் உயரத்தின் வீதம் இன்னும் எத்தனை? 100 125. மொத்தமாக 125 சதுரமுகிகளை வெட்ட முடியும். ஓகே, இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னால் நாம் கனவளவு காண தெரியும் இல்லையா? இப்போ இந்த சதுரமுகியோட கனவளவு என்ன? கனவளவு எப்படி காணுவோம்? நீளம் தர அகலம் தர உயரம். ஓகே, நீளம் எத்தனையாம்? 5, அகலம் 5, உயரம் 5. ஸோ எத்தனை? 125 சென்டிமீட்டர் கணம். நம்மகிட்ட கேட்டிருக்கிற கேள்வி என்ன? நீளம், அகலம், உயரம் எல்லாமே ஒவ்வொரு சென்டிமீட்டர் வீதம் இருக்கக்கூடிய சதுரமுகி எத்தனை வெட்ட முடியும்? அப்போ அந்த சிறிய சதுரமுகியோட கனவளவு என்ன? 1 சென்டிமீட்டர் கணத்தில் எத்தனை வெட்ட முடியும்னு சொன்னால் 125 சென்டிமீட்டர் கணத்தை 1ஆல் பிரித்தோம்னு சொன்னால் ஓகே தானே? எத்தனை வெட்ட முடியும்? 125 சதுரமுகிகள் வெட்ட முடியும். அப்போ விடை என்ன? 125 முதலாவது விடை. ஓகே, தந்தையார் மாம்பழத்தையும் அன்னாசி பழத்தையும் விரும்புகின்ற போதிலும் தோடம்பழத்தை விரும்புவதில்லை. தாயார் தோடம்பழத்தையும் மாம்பழத்தையும் விரும்புகின்ற போதிலும் அன்னாசி பழத்தை விரும்புவதில்லை. நான் விளாம்பழத்தையும் மாம்பழத்தையும் விரும்புகிறேன். நாம் மூவரும் விரும்பும் பழம் என்ன? இதுதான் கேள்வி. ஓகே, இப்போ தந்தைக்கு மாம்பழம் அன்னாசி பழம் விரும்புகிறாங்க, ஆனால் தோடம்பழம் விருப்பம் இல்லை. ஸோ தோடம்பழம் விருப்பம் இல்லைங்கிறதால இந்த ஆப்ஷனில் வந்து தோடம்பழம் வராது. ஓகே, ஏன்னா இது விருப்பம் இல்லாத பழம். அடுத்தது பாருங்க, அடுத்த ஆப்ஷனை பாருங்க. விளாம்பழம்னு சொல்லி தந்தைக்கோ தாய்க்கோ குறிப்பிடப்பட இல்லை. நான் மட்டும்தான் விளாம்பழத்தை விரும்புகிறேன். அப்போ இந்த விடையும் வராது. 3 பேருக்கும் பிடித்த பழமாக இருக்கணுமே, இந்த விடையும் வராது. அப்போ விடை என்ன? 3வது விடை மாம்பழம் தான் விடை. ஈஸியாக போட இயலும். ஓகே, இப்போ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ண இயலுமா? தந்தைக்கும் மாம்பழம், தாய்க்கும் மாம்பழம், எனக்கும் மாம்பழம் விருப்பம். ஓகே, ஸோ அப்போ விட மாம்பழம். ஒரு வினாவிடை போட்டியில் 5 வினாக்கள் கேட்கப்பட்டன. முதலாம் வினாவிற்கு 1 புள்ளியும், 2ஆம் வினாவுக்கு 2 புள்ளிகளும், 3ஆம் வினாவுக்கு 3 புள்ளிகளும், 4ஆம் வினாவுக்கு 4 புள்ளிகளும், 5ஆம் வினாவுக்கு 5 புள்ளிகளும் வழங்கப்பட்டன. 13 புள்ளிகளை பெற்ற ஒரு மாணவன் எத்தனையாம் வினாவுக்கு சரியாக விடை தர முடியாமல் இருந்தது? கேள்வியில் என்ன சொல்லியிருக்கு? முதலாவது விட சரியாக எழுதினா 1 புள்ளியாம், 2வது விட சரியாக எழுதினா 2ஆம்.
மூணாவது விடைக்கு சரியாளினா 3 புள்ளி. நான்காவது வினாக்கு விடை சரியாளினா 4 புள்ளி. ஐந்தாவது வினாவுக்கு விடை சரியாளினா 5 புள்ளிகள் வீதம் வழங்கப்படுமா. ஸோ ஒரு மாணவன் என்ன செஞ்சுக்கான், 13 புள்ளிகளை பெற்றிருக்கான். அப்படின்னு சொன்னால் அவன் இந்த 5 வினாவில் எத்தனையாவது வினாக்கு விடைய விளையாடித்திருப்பாங்கிறது தான் கேள்வி. ஓகேவா. இப்போ 5 வினாக்களையும் சரியாக இல்லைனா எத்தனை புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம்னு பார்க்கலாம் தானே. ஸோ அப்படி பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை, 3 6 10 15 புள்ளிகள் பெற்றுக்கொள்ள முடியும். மொத்தமாக 15 புள்ளிகள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவர் என்ன செஞ்சுக்காரு, 13 புள்ளிகள் தாங்க எடுத்திருக்காருன்னு சொன்னால் எத்தனை மார்க்ஸ் இவர் இழந்துட்டு 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸை எழுதிருக்காருன்னு சொன்னால் இந்த 2 மார்க்ஸுக்கு எத்தனையாவது விடைய பிழையாடி இருந்தால் இவர் 2 மார்க்ஸை இழந்திருப்பார். இரண்டாவது வினாக்கு விட பிழையாடினத்தால தான் இவருக்கு 2 மார்க்ஸ் கிடைக்காம போயிருக்கு. ஸோ அப்படின்னா விடை என்ன, 2ஆம். ஓகே, விடை வந்து 2. ஓகே, விளங்கிட்டு தானே.